கொடுத்திருக்கிறான். எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அற்புதம் எதுன்னு கேட்டா அது திருக்குரான் தான். அது பெரிய அற்புதமா அல்லாஹ் தந்திருக்கான்னு சொல்றாங்க. அது கடைசியா நம்ம பாத்துக்கிறோம். திருக்குரான் தான் எப்படி அற்புதமா இருக்குங்கிறத நபிகள் நாயகத்தின் வரலாறு சாட்டா சொல்லுவோம்ல, இந்த நபிமார்கள் வரலாறுல கடைசியா சொல்லக்கூடிய நேரத்தில் அதை பார்த்துக்கலாம். அப்ப இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். அற்புதங்கிறது இவ்வளவுதான் செய்ய முடியும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் கூட உயிரோட இருக்கும் பொழுதுதான் ஒரு அற்புதம் நிகழ்த்தணும். நபியா இருந்தாலும் மரணிச்சுட்டா நீங்க நிகழ்த்த முடியுமா? உயிரோட இருக்கும் போதே ஒரு கண்டிஷனோட தான் நிகழ்த்த முடியும் இருக்குது. மரணித்த பிறகு நிகழ்த்த முடியுமான்னு நிகழ்த்த முடியாது. இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. முஸ்லீம் சமுதாயத்தில் பல பேர் அறியாமையினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போன பிறகு இறந்து போன பிறகு அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருப்பதாக மூணுது ஓதுறாங்க. அவங்க ஆஜராயிருவாங்களாம். மூணுது ஓதுறாங்கன்னு சொன்னா அந்த சபைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்க. அது வரும்போது வாசம் அப்படி மல்லிகைப்பூ வாசம் திடீர்னு அடிக்கு. எவ்வளவு பாக்கெட்ல மல்லிகைப்பூ சென்ற தெரிஞ்சு அடிச்சுட்டு போகுது. நபிகள் நாயகம் வருவாங்களாம் அந்த சபைக்கு, நமக்கு தெரியாது. ஆனா வருவாங்களாம். அது மல்லிகைப்பூ வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி எல்லாம் கப்சா விட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் இறந்து போன பிறகு நபியாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் அவங்களால ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டால் ஒண்ணும் செய்ய முடியாது. உலகத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. உயிரோட இருக்கும் பொழுது இவ்வளவு சரத்து அற்புதம் நிகழ்த்துவதற்கு உயிரோடு இருக்கிற காலத்தில் நினைச்சே செய்ய முடியாது. கோரிக்கை வச்சதுனாலையும் செய்ய முடியாது, நினைச்ச நேரத்திலும் செய்ய முடியாது. அவனா பார்த்து செய்ய சொல்லும் போது மாத்திரம் செய்ய முடியும். அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் மரணத்துக்கு பிறகு இருக்க முடியுமா? முடியாது. திருக்குரான் பல இடத்துல சொல்லி காட்டும் பொழுது மரணத்தையும் உயிரையும் அழகா வேறுபடுத்தி காட்டுது. வமா யஸ்தவில் அஹ்யாஉ வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். உயிரோடு உள்ளவர்கள் என்பது இயங்குவார்கள், மரணம் என்பது இயக்கத்தை நிறுத்தக்கூடியது. உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு தெளிவா டிஃபரன்ஸ் பண்றான். உயிரோடு இருக்கும்போது என்னவோ அதுவும் மரணமும் ஒரு சமம் கிடையாது அப்படி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நல்லடியார்கள் சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா, நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் அம்பாத்துன் இன்னல்லதீன ததுன மின் துனில்லாஹி என சொல்லிட்டு அம்பாத்துன் அவர்கள் இறந்து போனவர்கள், கைரு அஹ்யாயின் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல, ஒமா யஷ்உரூன அய்யான யுபாஸூன் எப்போது எழுப்பப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இறந்து போன ஆட்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் நல்லடியார்களா இருந்தா கூட தாங்கள் எப்போது இறைவனால் எழுப்பப்படுவோம் என்பது கூட தெரியாது. மௌத்தாக்கள் உயிர் அற்றவர்கள் அப்படின்னு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுகிறான். இது 16வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் இதை காணலாம். அதே மாதிரி இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர் சமமாக மாட்டார்கள் முதல் சொன்ன வசனம் 35வது அத்தியாயம் 22வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா இறந்து போனவரை செவியேற்க செய்ய உன்னால் முடியாதுறான். உயிரோடு உள்ள ஆளுக்கு தான் காது கேட்க முடியுமே தவிர மூத்து என்பது இந்த கேட்கிற சக்தி அழிச்சிருது, உணர்ற சக்தி அழிச்சிருது, விளங்குற சக்தி அழிச்சிருது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி 27, 80, 30, 52 ஆகிய வசனங்களில் இதை சொல்லி காட்டுகிறான். இதை விட ஒரு தெளிவான சான்று வேணும் சொன்னா உசைர் நபியை பத்தி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அவர் நபியா இல்ல நம்ம வரலாறு பாத்துக்கிற போறோம். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு பாலடைஞ்ச ஊரை நோக்கி கடந்து போறாரு. போகும்போது ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இந்த ஊர் இந்த மாதிரி பாலடைஞ்சு போச்சு, இந்த மாதிரி போன ஊர்களை அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் அப்படின்னு சந்தேகம் வருது. அப்ப உடனே என்ன செஞ்சான், அல்லாஹ் என்ன செஞ்சான், சந்தேகப்பட்டதுக்காக வேண்டி அவரை மௌத்தாக்கி போடுறான். அந்த இடத்திலேயே எவ்வளவு நாளைக்கு மௌத்தாக்குறான்னா 100 வருஷம். அமாத்தஹுல்லாஹு தாமி 100 தாமி அவரை எப்படி மரணிக்க செய்து விடுகிறான். குர்ஆன்ல வரக்கூடியது. பிறகு அவரை எழுப்பி அல்லாஹ் கேட்கிறான், கம்மல பிஸ்த எத்தனை நாள் தூங்கியிருப்ப அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். எத்தனை நாள் இருந்திருப்பாரு? அவர் சொல்றாரு, லபிஸ்து யோமன் பால யோமின், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் இருக்கும் அவ்வளவுதான். அதாவது அவர் போய்கிட்டு இருக்காருலங்க, பாலடைஞ்ச ஊரை பார்த்துக்கிட்டு இது எப்படி எல்லாம் உயிராக்குவான், அந்த மாதிரி பாலடைஞ்சு போன ஊரெல்லாம் இப்படி எல்லாம் திரும்ப உயிர்ப்பிப்பான்னு நினைக்கிறாரு. நினைச்சவன் அல்லா நினைச்சுன்னா அமாத்தஹுல்லாஹு மிஅத்தாமி 100 வருஷம் அந்த இடத்துல அவர் மௌத்தாக்கி போட்டுறான். 100 வருஷம் கழிச்சு எழுப்பி எவ்வளவு நாள் இருந்திருப்ப அப்படின்னு நல்லா கேட்கிறான். 100 வருஷம் சொல்ல வேண்டியதுதானே, 6 நாளுங்கிறாரு, இல்லாட்ட 1 நாளுங்கிறாரு. தான் 100 வருஷம் இருந்து அவருக்கு தெரியல, பூமிக்கு மேல கிடந்தும் தெரியல. இத்தனைக்கும் பூமிக்கு உள்ள கிடக்கல, அவரு பூமிக்கு மேல கிடந்தாரு. மேல கிடந்து கூட தன் மீது 100 வருடங்கள் கடந்து அவருக்கு தெரியல. அப்ப தனக்கு என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியல. உனக்கு என்ன செய்வார் அவரு? ஒரு நபி தான் 100 வருஷம் இருந்து அவர் சொல்ல கேட்ட சொல்ல வேண்டியதானே. அல்லா கேட்டவன நான் 100 வருஷம் வந்திருக்கேன் அப்படின்னா என்ன நடக்குது? இறந்து போன ஆளுக்கு நபியா இருந்தாலும் ஒன்னும் தெரியாது, உலகத்தில் நடக்கிற எதுவும் அவருக்கு தெரியாது. இவ்வளவு தெளிவான சான்று இந்த கதையெல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த சம்பவத்தை எது குர்ஆன் நமக்கு சொல்றா, பாடம் படிக்கிறது இல்லையா, விளையாட்டுக்கு சொல்றான். அப்ப இறந்து போனவருக்கு ஒன்னும் தெரியாது, இதை உறுதியா நீங்க நம்பணும். அதுக்கு சொல்லி காட்டுறான், கம் லபிஸ்த எவ்வளவு நாள் நீ கழித்திருப்பாய்னு கேட்டவுடனே லபிஸ்து யௌமன் அவ் பால யௌமின், ஒரு நாள் இருக்கு, இல்லாட்டி அதை விட கம்மியா இருக்கும் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், பல் லபிஸ்து மிஅத ஆமீன்,
100 ஆண்டு ஓய் நீ படுத்து 100 ஆண்டு ஆச்சு. நேற்று படுத்த நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படுத்து 100 ஆண்டு ஆகிவிட்டது. பொங்குரிலா தாமிக்க சராபிக்க லமியத்த சன்னகு ஒங்குரிலா ஹிமாரிக்க நீ உணவு கொண்டு வந்தாய், குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொண்டு வந்தாய், கழுதையில ஏறி வந்தாய். அந்த மூணையும் பாருங்கிறான். நீ கொண்டு சாப்பாட்டை பாரு, நீ கொண்டு தண்ணியை பாரு, ரெண்டு கெட்டு போகாம இருக்குதா? நீ ஏறி வந்த கழுதையை பார், அது எப்படி இருக்கு? அது எலும்புதான் கிடக்குது. அதாவது நீ கொண்டு வந்த உணவை கெட்டு ஒரே இடத்திலேயே ஏர் கண்டிஷன் பண்ணி இந்த உணவையும் சோத்தையும் நல்லா காப்பாற்றுறான். அந்த ஏரை கண்டிஷன் பண்ணிடுறான். நீ கண்டிஷன் பண்ற ரூமை எல்லாம் பண்ண முடியாதா? மனுஷன் ஒரு பகுதியை என்ன செய்யறான், அதை பிரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு என்ன செய்யறான், ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல உன்னால. அல்ல என்ன பண்றான், அந்த உணவும் தண்ணீரையும் இந்த இடத்தை அப்படியே ஏர் கண்டிஷன் பண்ணி போடுறான். தண்ணி அதை கெட்டு போகாம இருக்குது. இந்த கழுகு இருக்கு பாருங்க, ஏறி வந்த கழுகு ஒரே இடத்துல 2 கழுகு நடக்குது. கழுகு எலும்பா கிடக்குது, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் நல்லா சொல்லி காட்டுறான், ஒன்னொரு இளாமி அந்த எலும்புகளை பார், கைப்பு முன்சிசுகா அவற்றை எவ்வாறு நாம் திரட்டுகிறோம், சும்மா அசுஹா லகமா பிறகு எப்படி இறைச்சியை போர்த்துகிறோம் என்பதை பிறகு பார் என்று சொன்னவங்க உடனே கழுகு எந்திரிச்சு நிக்குது. இவர் அதனை கேட்டார், எப்படி ஈராக்குவாண்டு? இப்படிதான் ஈராக்குவார். பலம்மாத்த பையனளவு அவருக்கு தெளிவான பொழுது கால ஆளும் அண்ணல்லாஹ் அலாக்குலி செய்யும் கதீர், அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஆற்றல் உள்ள வழங்கிக்கிட்டான், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதாக திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 259வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறார். அப்ப எது சொன்னா, இந்த இறந்தவர்களை போய் கும்பிடுறாங்க, அப்படி ஆச்சரியப்படுறோம். நபிமார்களுடைய நிலைமை இதுன்னு சொன்னா இந்த சமுதாயம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நான் ஒரு ஆண்டவரை மைனர் ஆண்டவர்கள் இறந்துட்டாங்களா, உயிரோடு இருக்கிறாங்களா? இறந்துட்டாங்க, நல்லா தெரியுது. நபிமார்களுக்கே உலகத்தில் நடக்கிற ஒண்ணும் தெரியாது நல்லா சொல்றாங்க போது நீங்க எப்படி அவங்களை அழைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப குர்ஆனுக்கு எரிஞ்சிட்டு அழைக்கிறீங்களா? இந்த சமுதாயம் அழைக்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம கேட்க கேள்வி அது. இன்னும் சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள்ல எல்லா நபிமார்களும் கூப்பிட்டு விசாரிப்பான். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல, ரசூல்மார்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டி ஃபயகூலு மாதா உஜிப்தும், உங்களுடைய அழைப்புக்கு என்ன பதில் தரப்பட்டது என்று அல்லாஹ் கேட்பானா. காலு லா இல்ம லனா, யாரெல்லாம் எங்களுக்கு அதை பத்தி ஞானம் இல்ல, யார் யார் ஏத்துக்கிட்டான்னு தெரியல, நாங்க பாட்டு வந்துட்டோம், எத்தனை பேர் ஒழுங்கா நடந்தாங்க, எத்தனை பேர் போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த அல்லாமல் மறைவானவற்றை நீதான் அறிந்தவன் என்று எல்லா ரசூலும் சொல்லுவாங்களாம். ரசூலாட்ட கேட்பான்ல, என்னாச்சு நீ சொன்னியப்பா, எத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்க? எனக்கு தெரியாது. நான் இருந்த வரைக்கும் உள்ள மக்களை பார்த்தேன், சஹாபாக்களை பார்த்தேன், தவிர 14 நூற்றாண்டு உள்ள மக்கள் நானா பார்த்தேன், எனக்கு தெரியாதல்லான்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல்மார்களை அழைத்து விசாரிக்குவேன், உன் சமுதாயத்தவர்கள் உன்னுடைய அழைப்பிற்கு எந்த அளவுக்கு பதில் தந்தார்கள் அப்படி கேட்டால் எல்லா ரசூலும் சொல்றாங்க தெரியாதுங்கிறாங்க. லா இல்மலனா, எங்களுக்கு இல்மு இல்ல, இதை பத்தி அறிவு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் யார் யார் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொள்ளங்கிற அறிவு அவருக்கு இருக்கும். அவர் மரணித்து விட்டாரையானால் அவர் கொள்கை அதுக்கு பிறகு எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்கிறது தெரியாது, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளன்னு தெரியாது. நபிமார்களுடைய நிலைமை இதுன்னு சொன்னா நம்ம எப்படி மற்றவர்கள் அறிவாக நினைக்கிறது ரொம்ப அடிப்படையாக விஷயம். நபிமார்கள் வரலாறு தெரியறதுக்கு முன்னாடி இந்த அற்புதங்கள் விஷயத்தை நம்ம கவனமா இருந்தா வழிகிட மாட்டோம். இந்த அற்புதத்தை காட்டினா வழிகெடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். வழிகெடுக்கிறது எல்லாம் இந்த குர்ஆன்ல சொன்ன இந்த அற்புதங்களை காட்டி அது தப்பான வியாக்கியானம் கொடுத்து நம்ம அற்புதத்தை நம்ம சொல்றோம். கைத்தடியை போட்டு பாம்பா மாறினுச்சுன்னா அல்லாஹ்வுக்கு முடியும். இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறதோடு ஒப்பிடும் பொழுது இது அற்பம். இந்த சூரிய சந்திரனை படைச்சிருக்கான அதான் அற்புதம். இந்த பாம்பா மாறினது அற்பம் அல்லாஹ்வுக்கு முடியும் என்று நாம நம்புறோம். அது முனை அளவுக்கு நமக்கு சந்தேகம் கிடையாது. அதுக்காக நீங்க அல்லாஹ்வுடைய சிவத்தை கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் உங்களுக்கு இருந்து சொல்ல முடியுமா? அல்லாஹ் செஞ்சதில் அவங்க செய்வாங்க நம்ப முடியுமா? அதுதான் ஆட்சேபனைக்குரியது. அதனை சென்று கொண்டிருக்கிறார்கள். இது நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்களை பற்றிய சில நிலைமைகள். அடுத்து நபிமார்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் 2 விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் வரலாறு போவாங்க. நபிமார்களை பத்தி கரெக்டா புரிஞ்சிருந்தாத்தான் வரலாறு கேட்கறதுல பயன் இருக்கும். நபிமார்கள் என்னென்ன விளங்காம நீங்க என்னமோ ஒரு கற்பனையான தோட்டங்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நபிமார்கள் வரலாறு பயன் தராது. அதுக்காகத்தான் அது அவங்கள பத்தின உள்ள எல்லா அம்சங்களையும் அறிந்து கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நாளைக்கு நபிமார்களை பத்தி இன்னும் 2 இலக்கணம் இருக்கு, அதை முடிச்சுட்டு போவோம்.